ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெனிஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இன்னைக்கு என் பசங்களுக்கு வந்து மார்னிங் என்ன லஞ்ச் நான் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். சூப்பரான ஒரு லஞ்சு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனிமேலும் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் கிட்ஸ்க்கு வந்து நம்ம லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு நான் வந்து சப்பாத்தி மாவு வந்து நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். சப்பாத்தி மாவில் வந்து உப்பு போட்டு வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஜஸ்ட் உப்பு சால்ட்டு மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து அதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா இப்படி நீங்கள் பிசையும் போது அதில் என்ன பண்ணுங்கன்னா லைட்டாக கொஞ்சோண்டு ஆயில் நல்லா இப்படி நம்ம பிசைஞ்சு எடுத்துகிட்ட பிறகு லைட்டாக ஆயில் ஊற்றி இன்னமும் நல்லா நீங்கள் அடித்து பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா டவ் வந்து சாஃப்ட் ஆயிரும். எப்பயுமே ஃபஸ்ட்டே நம்ம சப்பாத்தி செய்ய போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டே சப்பாத்திக்கு வந்து மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிட்டோம். சப்பாத்திக்கு வந்து சைட் டிஷ் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி வந்து தக்காளி சட்னி என்னுடைய ஸ்டைலில் நான் பண்ண போகிறேன். ஸோ நான் எப்படி வீட்டில் தக்காளி சட்னி செய்வேன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஆனியன், டொமேட்டோஸ், அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி, கார்லிக், இந்த 4 ஐட்டம்ஸ் தேவைப்படும். ஸோ அதை வந்து எடுத்து அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்று ஒன்றா கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வெங்காயம், ஆனியன், அதுக்கப்புறமா வந்து க்ரீன் சில்லி, பூண்டு இது எல்லாத்தையுமே வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வந்து இதில் மிளகாத்தூளும் ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ பச்சை மிளகாய் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 6-7 பூண்டு நான் எடுத்திருக்கேன். அதையுமே வந்து நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுப்போம். அதுக்கப்புறமா வந்து அடுப்பை பற்ற வச்சு அதில் வந்து நம்ம கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு அதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் வந்து கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து தக்காளி வந்து நம்மளுக்கு சுள்ள வதங்கிறதுக்கு அது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஆயில் வந்து காஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து நான் கடுகு போடுறேன். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கிறேன். 2 நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஆனியன், க்ரீன் சில்லி, கார்லிக் இது எல்லாத்தையுமே வந்து 1 by 1 போட்டு நம்ம நல்லா சாட்டே பண்ணணும். எல்லாத்தையும் போட்டு நல்லா சுள்ள வதங்கணும். போட்டு வதக்கிடலாம். நம்ம போட்ட அந்த வெங்காயம், க்ரீன் சில்லி, கார்லிக் அது எல்லாமே வந்து வெங்காயத்தில் ஆயிலில் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் லைட்டாக கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கிறேன். போட்டு அதையுமே வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்ட பிறகு நான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸ் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ டொமேட்டோஸ்க்கு மேலே எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சால்ட் வந்து எவ்வளோ தேவையோ தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா இப்போது சுள்ள வதங்கணும். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டு இப்போ வதக்கிட்டோம் இல்லையா. இப்போ தக்காளி வந்து எந்த அளவுக்கு மசிஞ்சு சுள்ள வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு நல்ல இது கிடைக்கும். பை த வே வெளியே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு மார்னிங் வியூ, நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு காற்று. கோயம்புத்தூரில் காலையில் பார்த்திங்கன்னா நல்லாவே குளிரும். ஸோ அந்த ஒரு வியூ தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ அப்படியே நம்ம கிச்சனுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி இதை வந்து வேக விடலாம். இந்த டைமில் வந்து நான் இப்போ சப்பாத்தி தேய்ச்சிக்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே நம்ம டவ் வந்து பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா. இப்போ பாருங்கள் அது எவ்வளோ அழகாக சாஃப்டாக அது வந்து ஊறி இருக்குது. எப்பயுமே சப்பாத்திக்கு வந்து மாவு வந்து சாஃப்டாக இருக்கணும், பூரிக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். இதுதான் வந்து பக்குவம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பூரி நீங்கள் செய்கிறீங்கன்னா சப்பாத்தி மாவு பிசைஞ்ச உடனே நீங்கள் பூரி போடுங்க. அப்போ தான் உப்பலாக வரும். சப்பாத்திக்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் நேரம் ஊறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாஃப்டாக. ஸோ
நல்லா தின்னா சப்பாத்திக்கு இது பிசைஞ்சு வச்சாச்சு, உருட்டி வச்சுட்டேன். இப்போ வந்து அதை நம்ம கல்லில் போட்டு தவாவில் போட்டு இதை நல்லா இப்போ நம்ம சுட்டு எடுக்கலாம். மீன்வாயில் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட தக்காளி சட்னிக்கு அது எல்லாமே நல்லா சுருண்டு வந்துடுச்சு. ஒரு மத்தை வச்சு நம்ம தக்காளி எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்டுட்டோம்னா அது வந்து கிரேவியோட நல்லா சேர்ந்துடும். ஸோ அதுக்காக தான் நல்லா மசிச்சு விட்டுட்டு கொஞ்சமாக அந்த இதை தக்காளி ஒரு இது மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆயிலெல்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரணும், நல்லா சுருள வதங்கணும். அதுதான் வந்து இதோட பக்குவம். ஸோ நல்லா அதை வந்து அதுவும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சுருள வதக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா வரும். ஸோ இங்கே வந்து சப்பாத்தியும் நம்ம சுட்டு எடுக்கிறோம். சப்பாத்தி 2 பக்கம் நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக பட்டர் யூஸ் பண்ணுறேன். பசங்களுக்கு காலையில் லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நான் பட்டர் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் மதியானம் சாப்பிடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நல்லா சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக நம்ம காலையில் எப்படி நம்ம சுட்டு கொடுக்குறோமோ அந்த மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் பட்ரு போட்டு சுடுங்க. ஸோ நம்மளோட தக்காளி சட்னி பார்த்திங்களா எப்படி சுருள நல்லா வதங்கி வந்துருச்சுன்னு. ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். அப்புறம் நம்மளுக்கு சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நான் வந்து சப்பாத்தி எல்லாமே வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் சப்பாத்தி வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றதை காட்டியிருப்பேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் சொன்னபடி நீங்கள் பக்குவமாக பிசைஞ்சு சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கும். சரி, ஓகே, சப்பாத்தி பேக் பண்ணியாச்சு. தக்காளி சட்னி வச்சு பசங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் வந்து லஞ்ச் பேக் நம்ம பேக் பண்ணிடுவோம். அப்புறம் எடுத்து பேக்கில் வச்சு பேக் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி எங்களோட லஞ்ச் பாக்ஸ் என்னன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்கள் கிட்ஸ்க்கு நீங்கள் என்ன லஞ்ச் பேக் பண்ணிங்கன்றதை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.